தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் அனைத்து பத்திரிகை நிருபர்கள் சார்பாகவும் எல்லோருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் ரவி செல்வன். நான் கிட்டத்தட்ட 40 வருடமாக என்னுடைய வெடிமுத்து என்னுடைய பழக்கமான நண்பர். அவர் முதலில் என்னை அழைத்து என்னை தாலாட்ட வருவாளா என்ற அஜித்தை வச்சு படம் எடுக்க அழைச்சார். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆராய்ச்சின்ற படத்தை கொடுத்துருக்கோம். இந்த படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பாட்டை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த பாட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு படமும் சிறப்பாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் இது முக்கியமான படம் தான். ஒரு சமூகத்துக்கு வேண்டிய ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். எல்லாரும் சும்மா ஜாலியாக படம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. நானும் வெடிமுத்து சாரும் சேர்ந்து நிறைய உழைச்சி பல விதத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த இடத்துக்கு தகுதியான ஆளான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்காங்க. சத்தியமாக கை நடுங்குது, வாயில் மூச்சு முட்டுது. காரணம் என்னென்னா, இதுதான் என்னுடைய முதல் படம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். காரணம் என்னென்னா, இந்த கோவிட்லேருந்து ரொம்ப நிறைய கசப்பான சம்பவங்கள். ஒரே ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம், இந்த ராஜன் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் போனதுமே அவர் காலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிறது, அவர் என்னோடய இன்ஸ்பிரேஷன். அவர் முன்னால் பேசணுன்னும் போது உண்மையிலே பயங்கர ஒரு நடுக்கமாக இருக்குது. படத்தை பற்றி நான் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். வெடிமுத்து சாரை பற்றி ஒரு 2 வார்த்தை. நிறைய பேர் என்னை கூப்பிட்டு தம்பி 10 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க, 20 லட்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வெளில நிறைய அழுந்திருக்கேன். ஏன்னா அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதுதான் உண்மையும் கூட. சார் மட்டும்தான் தம்பி நீ நடித்து கொடுப்பா அப்படின்னாரு. நம்பி இந்த இடத்துல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி எப்படி காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக முழு முயற்சி இதுக்கு மேலே போட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வர முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரணும்னு நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகர்களுக்கும் நிறைய நிறைகள் இருக்கும், குறைகளும் இருக்கும். குறைகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தட்டி கொடுங்க, ரொம்ப கடுமையாக விமர்சிக்காதீங்க. தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளையும் இப்படி தானே ரிவ்யூ பண்ண போகிறாங்க, முடிஞ்சிடா கட்டம் அப்படிலாம் நிறைய நினைப்பேன். அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தட்டி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்ததாக வெளில வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருவேன். நன்றி. வணக்கம். சாரி, ஃபஸ்ட்டு கேட்டப்போ பேசலன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களோட நேரத்தை நான் வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேசினதுக்கு காரணம் அவமரியாதையாக எடுத்துக்க போகிறாங்களோன்னு தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறது நல்லா இருக்காது, ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்துருப்பீங்க. குறைகள் நிறைய படங்கள் இருக்கும், அனீஷ் சொன்ன மாதிரி தான். ஸோ குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சி கொடுத்து எங்களுக்கு உதவி அதை நிறையாக்க பாருங்கள். அண்ட் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு படம் பண்ணும்போது அது வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த படம் தோத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்றப்ப சினிமா மேலே இருக்கிற லவ், அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எங்கள் தாத்தா வீட்டுக்கு எங்கள் பாட்டிக்கு காசு கொடுப்பாராம் வீட்டு செலவுக்கு. அப்போ எப்படி கொடுப்பாருன்னா, அவர் படம் பார்க்குறதுக்காக காசுலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி காசு கொடுப்பாரு. அது மாதிரி எங்கள் பாட்டி என்ன செய்வாங்க, படம் பார்க்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது அண்டா குண்டா இதெல்லாம் வச்சுட்டு நடந்து போய் படம் பார்ப்பாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி சினிமா பார்க்குற ஃபேமிலி. சண்டே ஆனால் எல்லாமே 10-15 பேர் எல்லாமே படத்துக்கு தான் போவோம். ஸோ அப்படி இருந்து வந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். அப்போ சினிமா மேலே எவ்வளோ லவ் இருக்கும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். அண்டு பேப்பர் பேனா சினிமா அப்படின்னு கம்பெனி வச்சுருக்கேன் நேம். அதுக்கு ரீசன் என்னன்னா, பேப்பர் பேனா மட்டும்தான், இதை மட்டும் மூலதனமாக வச்சு தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பத்திரிக்கை காலங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த பேனாவோட பவர் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எழுதுகிற ரிவ்யூவில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம்
படமாக மட்டும் கிடையாது, பாடமாக இருக்கும். கண்டிப்பாக 40s 50s 60s 70s 2K கிட்ஸ் வரையும் பாட்டு புரியும், படம் புரியும், பாட்டோட மெட்டு புரியும், வரிகள் புரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்குற மாதிரியான படமாக இருக்கும், கருத்து உள்ள படமாக இருக்கும். கண்டிப்பாக அது நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த என் தாத்தாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முரளி அவர்களே, அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய கருணாகரன் அவர்களே, அண்ணன் ராஜன் அவர்களே, கலைப்புலி அண்ணன் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய கவிஞர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களே, அருமை அண்ணன் சவுந்தர் அவர்களே, மதுரை சாகுல் அமீத் அவர்களே, அருமை அண்ணன் விஜயமுரளி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கிற பத்திரிகையாளர்களே மற்றும் உங்கள் அனைவரையும், பேர் விட்டு போனாலும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் அருமை அண்ணன் ராஜன் அவர்கள் பேச்சையும், முரளி அவர்கள் பேச்சையும், ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச்சையும், மரியாதைக்குரிய கலைப்புலி சேகரண்ணன் பேச்சையும் கேட்பதற்கு இருக்கின்ற காரணத்தினால், நானே இந்த படத்திலே கதை வசனம் பாடல் எழுதி நானே நடித்து நிறைய பேசி கொண்டிருந்தால் அது சரியாக வராது. என்னை பற்றி அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, நூற்றுக்கணக்கான படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் வரும். 3 வயதிலே பாலியல் துன்புறுத்தல், 6 வயசிலே கற்பழிப்பு, திடீரென்று சண்டை, திடீரென்று வேட்டு வெடிக்கும், இப்படி படங்களெல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படத்தை சென்சார் அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களிடத்திலே சொன்னது, ஒரு அரசாங்கம் தயாரித்திருக்கக்கூடிய படத்தை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இது முற்றிலும் உண்மை. முதலமைச்சர் சொல்லுவார், ஒரு உடம்பு எப்படி இருக்க வேண்டும், அவரே சைக்கிள் ஓட்டி காட்டுவார். அதற்கு இந்த படத்திலே விளக்கம் சொல்லி இருக்கிறோம். மருந்தை சாப்பிடாதீங்கள், உணவே மருந்து என்று முதலமைச்சர் சொன்னார், அதுவும் இருக்கிறது. பாலியல் விஷயங்களையும் இதில் சொல்லி இருக்கிறோம். குடியை பற்றி சொல்லி இருக்கிறோம். சமூக சீர்திருத்தத்தை பற்றி சொல்லி இருக்கிறோம். இந்த கதையினுடைய வடிவமே வித்தியாசமாக இருக்கும். இதில் நான் சயின்டிஸ்டாக நடித்திருக்கிறேன், ஒரு விஞ்ஞானியாக. இந்த கதாநாயகன் ஒரு டாக்டராக நடித்திருக்கிறார். என்னுடைய பையன் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டுடைய பையனாக நடித்திருக்கிறார். இதில் கதாநாயகி நடித்திருப்பதை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது வரக்கூடிய படத்திலே 1வது காட்சியிலே கதாநாயகி வரும், ஒரு டூயட் பாடும். 3வது காட்சியிலே வரும். அதற்கப்புறம் 10வது காட்சி, 70 காட்சியில படமே முடிஞ்சிடும். கதாநாயகி இப்படித்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள தப்புன்னு சொல்லலாம், கற்பனையினுடைய திறன். ஆனா என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி கதையை இழுத்து செல்கிறது, கதையை இழுத்து செல்கிறது. நான் நடித்த, நாங்கள் எடுத்த ஒரு காட்சியை கூட நாங்கள் தவறவிடவில்லை. இந்த படம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்தியை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா படமும் பார்த்திருப்பீர்கள், எல்லா படமும் நீங்கள் பார்த்து ஆனந்தப்பட்டிருப்பீர்கள், கைதட்டுவீர்கள். கதாநாயகன் அங்கிருந்து மேலே இருந்து கீழே குடிப்பார், 5 நிமிடத்தில் தலை பக்கத்திலே வர வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இந்த படம் அப்படி அல்ல. சின்னவர்களிலிருந்து பெரியவர்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு வைரஸ் எப்படி மக்களை ஆட்டி படைக்கிறது, காதலர்களை எப்படி ஆட்டி படைக்கிறது, அதன் மூலமாக எப்படி அந்த கதாநாயகர்கள் தப்பிக்கிறார்கள், எப்படி குடும்ப வாழ்க்கை ஐக்கியமாக இருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த படத்திலே நிரம்ப சொல்லியிருக்கிறேன். என்னை போன்ற சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை மீடியா பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்திய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், அதனுடைய தலைவர் முரளிதரன் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நேரத்திலே ராஜன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கலைப்புலி சேகர் அவர்களுக்கும், கருணாகரன் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், விஜயமுரளி அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய முத்தையா என்கிற வெடிமுத்திற்காக இங்கு திரண்டு வந்திருக்கின்ற
தமிழ் திரைப்பட தொழில்துறை சார்ந்த அனைத்து சங்க தலைவர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, அன்பர்களே, நான் பொதுவாக எப்போனாலும் அண்ணன் ராஜன் அப்படி தான் பேசுவார், நானும் பேசுவோம். என்ன சங்க தொழிலிலே இருக்கிற கஷ்டங்களை பற்றி பேசுவோம். முரளியிடம் வேறுபட்டு பேசியிருக்கிறேன், என் அன்புக்குரிய தம்பி ராதாகிருஷ்ணனும் பேசியிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தலைவர் முரளி ராமசாமி அவர்கள்தான். அவர்தான் எங்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் கேட்பதற்கெல்லாம் பொறுமை காத்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். இன்று தமிழ் துறையிலே 8 சங்கங்கள் இருக்கின்றன. நேற்று சென்சார் ஆபீஸ் சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் 8 சங்கங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஏனால் சங்கங்கள் பதிவாகுவதை யாரும் தடுக்க முடியாது. அது ஒரு மத்திய அரசினுடைய சட்டம். எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் நாங்கள் முரளிக்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அத்தகைய பண்பாட்டினை நீங்கள் கொண்டு வர வேண்டும். என்னை கூப்பிட்டு முரளி அவர்கள் சொன்னால் நான் எதையும் நியாயமான எதையும் நான் செய்ய காத்திருக்கிறேன். அதே போல இன்னைக்கு விநியோக சங்க தலைவராக இருக்கின்ற என் அன்புக்குரிய அண்ணன் ராஜன் அவர்களும் நீங்கள் எது சொன்னாலும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வெடிமுத்து அவர்கள் இந்த விழாவிலே நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்க சீட்டுகள் நிறைய காலியாக இருக்கின்றன. இதை நான் குறைவாக சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன், நிறைவென்று சொல்கிறேன். ஏனென்றால் அவர் நினைத்தால் இங்கே 500 பேரை குவித்திருக்கலாம், பக்க ஓரங்களிலே ஆளுகளை நிப்பாட்டி இருக்கலாம். தன்னுடைய படத்திற்கு பாடல்களுக்கு தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் கைதட்டல்களை எழுப்ப செய்திருக்கலாம். அவர் அதை விரும்பவில்லை. என்னிடம் சொன்னார், அண்ணா நான் குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தானே சொல்லியிருக்கிறேன், நான் ஓட வேண்டியது தியேட்டர்லண்ணா, இங்கே பார்த்து நாம் என்னென்ன சொல்றது அது சரி. ஏன்னா இங்கே நிறையா பேர் நிறையா ஃபங்க்ஷன் நீ ஊடகத்துறை அன்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஊர்ல இருந்து நிறையா பேரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. புதிய திரைப்பட நடிகர்கள், இல்லாட்டி தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள். அவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் பயங்கர கரகோசம் இருக்கும். அது என்ன போட்டோகிராஃபினே தெரியாது, அதுக்கெல்லாம் பயங்கர அவர் பேரை சொன்னாலே போதும் அவ்வளவு கைதட்டல் இருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர்ல ஆளே வர மாட்டாங்க. இப்ப சமீப காலம் கொடுமையெல்லாம் அப்படித்தான் நடந்துகிட்டது. 3 வாரத்தில் கிட்டத்தட்ட 24 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு சில படங்கள், அதுவும் குறிப்பா லவ் டுடே தவிர பெரிய எல்லையை தாண்டி எந்த படமும் போல. பொன்னியின் செல்வனை விட்டுருங்க, மிகப்பெரிய பட்ஜெட் படம். இந்த சூழ்நிலையில நம்ம வெடிமுத்து சொன்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கேள்விப்படுறீங்க, அகழ்வாய்வு தேடி 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 தோண்டி தோண்டி அழுத்து அன்னைக்கு கீழடி முதற்கொண்டு எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய முன்னோருடைய பதிவுகள் இன்று நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வெடிமுத்தும் தோண்டி தோண்டி இந்த கதையை எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஓடுமா மற்றவங்க நாங்களாம் சொல்லி கைதட்டல் அவர்கிட்டையும் வாங்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போறதில்ல. ஆனால் ஓடும் என்று அவர் மிக ரொம்ப கடுமையாக உழைத்திருக்கிறார் இந்த படத்துல. இன்னும் அவர் சொல்லாம விட்டதெல்லாம் நிறைய இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த படத்தினுடைய ஒளி அமைப்பு எங்க தியேட்டர்ல பண்ணப்பட்டது. எவ்வளவு சிரமப்பட்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டார். அதுல 2 ஹீரோ, ஒருத்தர் அனீஷ், ஒருத்தர் முத்துப்பிரியன் அவருடைய மகன். அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நம்ம தமிழ்நாட்டு பையன் மாதிரி அப்படியே அழகா இருக்கிறாரு. சொன்னாங்க எல்லாம் ராமசாமி தான் பண்ணார்னு சொல்லிட்டு, அதாவது பண்ணார்னா உதவி செய்திருக்கிறார். அது அவருடைய பெருமைக்கான குணம். அதே மாதிரி தம்பி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அதெல்லாம் பெரிய வரவேற்கக்கூடிய செயல்தான். ஆனால் இந்த படம் ஓடக்கூடியதை செய்ய வேண்டியது மீடியாக்கள் தான். அவர் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் செய்தியை சொல்லியிருக்கிறார், மக்களுக்கு வேண்டிய செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்ப நான் ஒன்று சொல்ல நினைச்சேன், அவரே நிறைய சொல்லிட்டார். அவரை பத்தி சொல்ல நினைச்சேன். அவர் திறமை நிறைய பேருக்கு தெரியாது. விசித்திரன் அவர் ஒளிஞ்சிருக்கிறார். என்னை பொறுத்த நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு விசித்திரன்னா யாருன்னு தெரியல. விசித்திரன் யார்? அந்த இசையமைப்பாளர் வெளியே போயிட்டாரு, எங்க வெளியே போயிருக்காருனாங்க. என்னை பொறுத்தவரை இந்த படத்தின் இசையமைப்பாளர் வெடிமுத்து தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அவருக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நீங்க சொல்லணும். நான் ஒன்று மட்டும் சொல்றேன் கேளுங்க. அவர் ஒரு பழைய படத்திற்கு முன்னால் ஒரு படத்திற்காக ஒரு பெரிய இசையமைப்பாளர்கிட்ட போனாரு. அது ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனோட அவர்கிட்ட போனாரு. போன உடனே இவர் அட்வான்ஸ் உடனே சரி வாப்பா, இவர் சொன்னாரு ரைட்டு, நீ என்ன பண்ற, இல்லை சார் நீ யாரு என்னென்ன கேட்டாரு. அவர் சொன்னார், ஏதாவது சொன்னார். சொல்லிட்டு சரி என்ன செய்யணும், சரி உட்கார் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாரு, ராகம் போட்டார். இவர் சொன்னாரு இல்லைங்க எனக்கு அந்த ராகம் பிடிக்கல அப்படின்னு.
பிடிக்கலையா? இப்போ எப்படி வந்தோம்னா இவர் ஒரு ராகத்தை சொன்னார். அப்படியா, உனக்கு தெரியுமா அந்த ராகம் அப்படின்னாரு. உடனே அவர் எனக்கு அந்த ராகம் தெரியுங்க. அப்ப அதே மாதிரி வரிகள் அவர் எழுதுனதா, அந்த வரிகள்லாம் எழுதுனதா அவர் கிட்டத்தட்ட 100 பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறார். 100 150 அவர் புக்கை பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி ஜெயிக்க வேண்டும் என்பதான நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும், ராமசாமி, அண்ணன் ராஜன், அவர் எல்லாருமே அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அவங்கள ரொம்ப ரசிப்போம், அவரோட ரொம்ப பழகி இருக்கிறோம். 4 வயது ஓமர் போற நமது வெடிமுத்து இந்த படத்துக்காக அலைந்திருக்கிறார். 28 வருடங்கள் கழித்து வெற்றி அடைந்தது போல இந்த வெடிமுத்து அவர்கள் மாபெரும் வெற்றியை கண்டு அவங்க மகனுக்கும் இங்கே அனீஷுக்கும் மற்ற ரவி செல்வன் அவர்களுக்கும் கதாநாயகி அவர்களுக்கும் மென்மேலும் உயர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, வாழ்த்தி கொண்டிருக்கிற வல்லவர்களே, இது என் படம், ஆராய்ச்சி என் படம், வெடிமுத்து என் தம்பி. அவனால் யாருக்கும் லாபம் கிடையாது. வெடிமுத்துவால் யாருக்குமே லாபம் கிடையாது. ஆனால் யாருக்குமே நஷ்டம் கிடையாது. எந்த குடும்பத்தையும் கெடுத்தது கிடையாது. முடிஞ்சா உதவி பண்ணுவான். அவன் செய்யற சேவை என்ன தெரியுமா? 4 நண்பர்கள்ட்ட போய் உட்கார வச்சு சிரிச்சு பேச வைக்கிறான் பாருங்க, அது மிகப்பெரிய சேவை. அவன் எங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த 10 நிமிஷம் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். வெகுளி, வெள்ளை மனது, உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா அடுத்த முதல்ல அவன் ஃபாலோ பண்ற, இப்ப சொல்லிட்டான், அதை நான் சொல்ல நினைச்சேன். வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்க, வாழ்க வளமுடன் சொல்றாங்க இல்லையா, சந்தோஷம். இது வந்து உள்ளத்திலிருந்து அவன் வெளிப்படுது. ஆக உள்ளம் தூய்மையானது. ஒரு தடவை அவன் என் வீட்டுக்கு வந்தான். ஏன்னா நான் அவன் சொன்னா என் உள்ளத்துல அதிகமா இடம் பெற்றுத்தாங்கன்னு அர்த்தம். நான் அவருன்னு சொன்னா அவன் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன்னு அர்த்தம். பாசம் உள்ளவங்களை தான் நான், யாரும் முரளியா நீ உதவாங்குவ, நீ நம்ம முரளி ஒரு விழா நடத்தினால கலகலன்னு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கு, அப்படிதான் இருக்கணும். ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தான், காலைல 7 மணி இருக்கும். பார்த்தா வெடிமுத்து, அந்த கதர் சட்டா கதை வேட்டி, நம்ம விஜயநாத் மாதிரியே அவர் வேஷம் போட்டு நடிக்கும் போதுதான் அந்த ட்ரெஸ் மாத்துவார். காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த கதர் வேட்டி கட்டுற ஒரு வெள்ளை மனிதர். அது போல இவனும் இதேதான், மாத்துறதே கிடையாது. ஒரு தடவை வந்தான், என்னப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஒன்னும் இல்லைண்ணே, என்னை தாளாட்டுன்னு என்ன கொஞ்ச நேரம் தாளாட்டினான். அப்புறம் என்ன, இல்லைண்ணே ஒரு 10 ரூபா வேணும், டப்பிங் வச்சிருக்கேன். 10,000 ரூபா. அந்த காலத்தில் அவன் தாளாட்டு எடுக்கும்போது ஒரு 10,000 ரூபா ஏதோ ஒரு உதவிக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் 10 லட்சமோ 10 கோடியோ. நான் சொன்னேன், நம்பி வந்துட்டேன், கடன் கேட்டது கடன் தான், அதனால் நான் 10 ரூபா எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தேன். இன்ன வரைக்கும் தரல சார் அவன். ஏன்னா நான் கடன் கொடுக்கல அவனுக்கு. நான் கடனா கொடுத்தாதான் திருப்பி கேட்க. கடனா கொடுத்திருந்தா அது 3% வட்டினா கூட 3000 ரூபாய் பிடிச்சிட்டு தானே கொடுக்கணும். நான் கடன் 10,000 ரூபாய் அப்படியே கொடுத்தேன். ஏன்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து நான் வாங்க போறது இல்லை. நான் செய்த அட உர்ரா, இதுலயாவது 3000 ஏன்னா கொடுத்தவன் எவனா வட்டி கொடுக்கலடா. கொடுத்தாதான்டா எனக்கு கணக்கு தெரியும். வாங்கின ஒருத்தருமே கொடுக்கலடா. நம்மால யாருக்கும் ஒரு அணு தொல்லையும் வரக்கூடாது. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு இல்லை. இந்த படம் வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா வாழும். தமிழ் சினிமாவில் இன்னும் 100 பேர் வருவார்கள். ஒரு புதிதாக ஒரு நடிகர் 100 கோடி வாங்கி கொண்டு இந்த படம் 100 நாள் ஓடியது 300 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா இந்த சினிமாவுக்கு லாபம் இல்லை. ஒரு எம்ஜிஆர் முதலாளி 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 என்றாரே, எம்ஜிஆரை விட யாரா பெரியவங்க? நடிகர் திலம் சிவாஜி கணேசை விட யாரா இந்த பெரியவன்? முதலாளி முதலாளி முதலாளின்னு இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க சார். அவங்கள எம்ஜிஆர் முதலாளினா சார். அன்னைக்கு சினிமா நல்லா இருந்தது சார். என்னைக்கு இந்த முதலாளிகள் பாஸ்ன்னு நடிகனை சொல்ல ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு செத்து சார். நன்றி, வணக்கம். வெடிமுத்து அண்ணன் பற்றி சொல்லணும். அவர் இங்கே எல்லாரும் சொன்னாங்க, அவர் வந்து பேசும்போது நல்லா சிரித்து எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அவர் அந்த ஆராய்ச்சிங்கிற படத்தை எடுத்துகிட்டு எத்தனை வாட்டி கவுன்சிலில் வந்து வெளியில் உட்காந்து நாங்கள் எல்லாமே வந்து கவுன்சிலில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது, அவர் உட்காந்து எல்லாரையும் எல்லா ப்ரொடியூசரையும் பார்த்து அவர் படத்தை பற்றி நாங்கள் எப்போ வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போது இவ்வளோ இது அப்போ தான் சொன்னாங்க, இவர் வந்து அஜித் சாரை வச்சு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. படம் எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்னொரு படம் எடுக்கணுங்கிற ஒரு தைரியம் வருதே வந்து ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு படம் எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் படம் தயாரிக்கிறதுன்னு வர, ஏன்னா கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்க நேரத்தில் படம் வந்து இன்றைக்கி வந்து என்ன சூழ்நிலையில் போயிட்டுருக்குறோம், வியாபாரம் இருக்கா இல்லையா எல்லாம் மாறிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அந்த தைரியத்தை வந்து நம்ம பாராட்டணும் தயாரிப்பாளராக. இது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும். படம் எடுத்துகிட்டு இப்போது இருக்கிறவங்களுக்கு பேசும்போது பெரிய படங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய படம் சின்ன படம்னு சொல்கிறது வந்து தவறு. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு சூழ்நிலை சின்ன படங்கள், ஏன்னா அந்த கோவிட் நேரத்தில் தேங்கி இருந்த படங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு நேரத்தில் வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகிற வந்து தியேட்டர்கள் திறக்கிறது வந்து லாஸ்ட்டாக கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த சுமூகமான சூழ்நிலை வர்றதுக்கு வந்து தியேட்டர்களை திறக்க காலதாமதம் ஆனதுனால நின்றுட்டு இருக்க படங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற தயாரிப்பாக என்ன பண்ணுவோன்னு ஒரு தனியாக ஒரு கவுன்சில்லேருந்து ஓடிடி இதெல்லாம் பண்ணும்போது இது தியேட்டர் ரிலீஸுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும்போது சரி ஆராய்ச்சி படத்துக்கு வந்து நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், ஒரு கவுன்சிலால் ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து வந்து மீடியாக்களுக்கு, ஏன்னா ஒரு படத்தை வந்து பப்ளிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. இதை வந்து உங்கள் மீடியாக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வந்து வெளியில் தெரியப்படும். ஏன்னா இதை அடுத்தது வந்து இது அடுத்த ஸ்டெப்பு வந்து ரிலீஸுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரிஞ்சால் தான் பப்ளிக்கில் வந்து ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போங்கிறத இதை எடுத்தோம். அதே நேரத்தில் வந்து இதை ரிலீஸுக்கு என்ன பண்ணுவோங்கிற இதில் வந்து இப்போது விநியோகஸ்தர் சங்க தலைவர் ராஜன் அண்ணன் இருக்கார், அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இது வைக்கிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் விநியோகஸ்தர் சங்கம் மூலமாக நாங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோமோ ரிலீஸுக்கு நீங்கள் விநியோகஸ்தர் சங்கங்கள் வந்து நீங்கள் வந்து பேசி இதை ரிலீஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா நல்ல படங்கள் வந்து வருங்கிறத வந்து கேட்டுக்கிறேன். அது அண்ணன் செய்வார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பேசியிருக்கோம், இந்த மாதிரி நிறையா சின்ன படங்களை வந்து ரிலீஸ் கொண்டு போகணும், பப்ளிக்கில் கொண்டு போனால் தான். ஏன்னா எல்லாமே முடங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு படம் எடுக்க வரும்போது இதோட கண்டினியூஷன் அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அடுத்த ஒரு கண்டினியூஷன் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தான். அதனால தான் வந்து வெடிமுத்து அண்ணனுக்கு வந்து என்னுடைய பெரிய பாராட்டுக்களை தெரிஞ்சால் அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து இங்கே சாங்கு பார்த்தோம், அந்த சாங்கு உண்மையாகவே வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. இது வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படம் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி இதில் வந்து நிறையா அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்ல போனால், அதனால இது ஒரு ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. அதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது, நல்லா கமர்ஷியலான படமாக தான் இருக்குது. ரொம்ப டீசெண்டாக நல்லா தான் எடுத்திருக்காரு. 5 பாட்டும் வந்து நிச்சயம் வந்து கேட்டால் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அந்த குழுக்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ 2 பேரும், ஹீரோ அவரும் பேசும்போதும் ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி இருந்தார் முதல் படங்கிறதுனால. ஆனால் இது வந்து நிச்சயம் பெரிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கும் வரும். முத்துப்பிரியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஹீரோயினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து இந்த குழு வந்து இந்த படம் ஜெயிக்கிறது வந்து இண்டஸ்ட்ரி ஜெயிக்கிற மாதிரி அப்படிங்கிற நான் கருதுகிறேன். அதனால வந்து உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் வந்து இந்த படத்துக்கு கொடுங்க. இது ஒரு சிறு முதலீட்டு படங்களுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை எடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் இந்த மாதிரி நிறையா படங்கள், நல்ல படங்கள்லாம் நிறையா இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நிறைய எங்களுக்கு கவுன்சிலில் வந்து போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இது உங்களுக்கு ஒரு வழிவகை கொடுக்குன்றத நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.